என்ன பண்ண போகிற பூஜா? கொரியன் ஸ்டைல் ராமன் மேகி. ராமன் மேகி. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பூண்டை கட் பண்ணிக்கணும். பூண்டை கட் பண்ணணுமா? பூண்டு எப்படிம்மா கட் பண்ண முடியும்? தோலோட கட் பண்ணுறியே. ஓ, ட்ரிக்கா? பூஜாவோட டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டை தோலோடு கட் பண்ணாலே தோல் ஈஸியாக வந்துடுமா? ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு கை வச்சுருக்கோம். சும்மா நான் இவ்வளோ நான் பூண்டு வச்சுருக்கேன். 4 பூண்டு எடுத்துட்டு இதை இதில் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஃபைனாக சாப் பண்ணுமா? அப்போ கூட தோலோடு இருக்கே. சொன்னோன்னு தானே தோல் எடுக்கிற. ஆப்ரிக்காவில் இருந்து தோலோடு சாப்பிட எல்லாமே கற்றுக்காச்சு பூஜா இல்லை? பழகிடுச்சு. நீ ஆப்ரிக்கன் இதுவாக மாறி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒன்றா ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப் பண்ணணுமா? நீயே பண்ணுவேன்னு சொன்ன. இப்போ ஹெல்ப் கேட்குற. சரி வாங்க. இந்த மேலே இது மாதிரி போகிறோம். அது நம்ம எடுத்து விட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த வந்துச்சு. இதான் ஈஸியாக வந்துடும். எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா சில்லியும் இருக்கணும். சில்லி அதையும் ஃபைனாக சாப்பிடணும். என்ன சில்லி? க்ரீனா ரெட்டா? க்ரீன் கலர். க்ரீன் இங்கே கிடைக்கவே கிடைக்காதே. அங்கே பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்லேருந்து எடுத்து தான் நம்ம செய்வோம் இல்லை? இதுவும் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் எல்லாமே. ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். என்னதுமா? நம்ம ஏற்கனவே பிளான்ட்டில் போய் பிக் பண்ணோம்லம்மா, அது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். க்ரீன் சில்லி. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன். இது எல்லாமே நம்ம பிளான்ட்லேருந்து வந்ததா? நம்ம வந்து போட்ட பிளான்ட்லேருந்து வந்து க்ரீன் சில்லிஸ், கார்லிக், அப்புறம் க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம். வந்து எல்லாமே கட் பண்ணாலே உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க பூஜா. இவ்வளோ க்ளீனிங்கோட ரொம்ப ஃபேன் பூஜா. க்ளீனாக இருக்கணும் வீடு. சும்மா தான் சொன்னேன், நம்பாதீங்க. பூஜா அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. பூஜா பின்னாடியே போய் நாம தான் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும். பாருங்க, கீழே விழுந்தால் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. காட்டு என்ன பண்ணியிருக்க, காட்டுமா. க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, கரண்ட்டு போயிடுச்சு. இந்த ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போனால் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஈவினிங் ஆகலாம், மத்தியானம் ஆகலாம், சம்டைம்ஸ் உடனே கூட வரலாம். லக்கு. இங்கே எப்போவுமே அப்படி தான். கரண்ட்டு போச்சுன்னா கஷ்டம். தண்ணியும் வராது. கரண்ட்டு போனால் வாட்டர் சப்ளை நின்றுடும். ரொம்ப கஷ்டம். எப்போ வரும்னு தெரியல. அதுக்கு தான் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுவோம் எப்போவுமே நாங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோமா? மேகி பாக்கெட் ஒன்று எடுத்துருக்காங்க. இங்கே மேகிலாம் பார்த்தீங்கன்னா மான்சான்ற ஒரு சிட்டி சைடில் தான் கிடைக்கும். நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்க பஸ்ஸில் போட்டு அனுப்புவாங்க. இங்கே லோக்கல் ஷாப்பில் எங்கேயும் மேகிலாம் கிடைக்காது. இதையும் நம்ம தனியாக எடுத்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம இதிலே போட்டோம்னா மேகி ஆகிடும். மேகி தானே பண்ணுறோமா? அப்போ மேகி தான் வேறு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக மேகி ஆகிடும். மேகி இல்லைம்மா, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம்ல. அப்படின்னா நம்ம அந்த மசாலா போடுறோம். பூஜாவுக்கு அறிவுத்திறமை அதிகம். அப்பப்போ அறிவாயிடுவா பூஜா. வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாட்டர் போதுமா? கொஞ்சமாக இருக்கே. தண்ணி வரலன்றனால கொஞ்சமாக ஊற்றிருக்கியா? அப்போ மேகி எப்படி ஒழுங்காக வரும்? தண்ணி இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கரண்ட் எப்போ வரும்னே தெரியாதா. குடிக்க இல்லை சமைக்க எல்லாம் தண்ணி தேவை. ஃபில்டர் பண்ணி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிப்போம் வாட்டரை. மீதி சாமான் அப்புறம் வந்து இந்த துணி இதெல்லாமே நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். தண்ணி அப்புறம் வந்தப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிப்போம். பாருங்க, பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. பாயில் ஆகணுமா?
மேகி போட்டு பாயில் பண்ணணுமா? ம் போட்டுரு. இல்லை மம்மி. என்ன வாங்கணும்? சுடணுமா? வாட்டர் வந்து சூடாக்கணுமா? அதை வருது பாருங்க. ஓ, பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் போடணுமா? சரி சரி. அப்படிதான் சொன்னேன். ஃபுல் மேகியை போட்டுட்டா கொஞ்சம் எடுத்து வைப்பியே சாப்பிட்றதுக்கு. மறந்துட்டேன். இதை நம்ம போட்டுட்டு நூடுல்ஸ் வைக்க வைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட். சும்மா சால்ட் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும் சால்ட்டு. போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அதுலேயும் உப்பு போடுவோம். அதனால இதை பாயில் பண்ணணுமா? பண்ணி வச்சு நம்ம என்ன இது என்ன பூஜா? சாஸ் பண்ண போகிறோம். சாஸா? இது வினிகர் சோயா சாஸ். சோயா சாஸ் இதெல்லாம் வச்சு சாஸ் மாதிரி பண்ணலாம். சாஸ் ரெடி பண்ண போறியா? எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பூஜாக்கே இது தெரியாதுங்க. ரெசிபி பார்த்து பூஜா செய்கிறாங்க. ஆனால் பூஜாவே செய்கிற மாதிரி ரொம்ப பண்ணிப்பாங்க. பூஜாவே கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா ஸ்பூன் மேகி மசாலாவை இதில் போட்டிருக்காங்க பூஜா. ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சும்மா சத்தமாக சொல்ல பார்த்தா சும்மா சும்மா 2 ஸ்பூன் சும்மா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எதுவும் காசு தர வேண்டாம். சும்மா 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வினிகர். 1 ஸ்பூன் வினிகர். சாஸ் கலந்து வேறு அதில் வேறு எதாவது போடணுமா? வினிகர், சோயா சாஸ், மேகி பவுடர். அவ்வளோதான். இது போட்டுடணும். சாஸ் ரெடி. ஒரு சைடில் வந்து மேகி பாயில்ட் ஆகிட்டுருக்கு. சாஸ் ரெடி ஆகும். இது சாஸா? ஸ்பைசி சாஸ். ஸ்பைசி சாஸா ரெடி ஆகிடுச்சா? ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டியா? அவ்வளோதானே, பாயில்ட் ஆகிடுச்சா? நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணுமா? வேக வச்ச அந்த நூடுல்ஸை மேகியை ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு முன்னாடி இது காயட்டும். ஆறணுமா? வச்சிடலாம். சூடுமா பார்த்து. அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ ஆயில் போடுவேன்? சும்மா ஊற்றணும். போதுமா? சிம்மில் வச்சுக்கோ. அப்படி பெரியது தெரியாதுங்க. கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ். எரியுதா எரியலையா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஹீட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எரியுதா? சூடு ஆகாதா? நீ தான் எரியுது சொல்கிற. சூடு ஆகாதா? கை பத்திரம். எரியுதா? அனல் தெரியுதா? அந்த வார்ம் இருக்கா? ஸ்லோ பண்ணுங்க. என்ன காய வச்சுட்டு அது போடணும். அது போடணும். அப்புறம் இது வேக வைக்கணும். ஆனால் அது எது என்னது அதெல்லாம் பூஜை சொல்ல மாட்டேன். பேர் என்ன? ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கார்லிக் அப்புறம் வந்து க்ரீன் சில்லி நம்ம ஃப்ரை பண்ணி அதில் போட்டு சாஸில் போடணும். ஹெல்ப் பண்ணவா? பார்த்து அம்மா அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் பூஜாவுக்கு வந்து பூஜாவே செஞ்சு சாப்பிட்டாதான்